மிஸ்டர் ஆலினால் ரமேஷ், நாங்கள் வந்து அகோரா கம்பெனியில் ப்ரெஷர் வாஷர் மோட்டர் வாங்கிக்கிறோங்க. இந்த மோட்ரு வந்து எங்களுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்காக வாங்கியிருக்கிறோம். இதில் வந்து என்ன ஸ்பேர் கொடுத்துறாங்க, எப்படி வேலை செய்யுது, வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கென்னு, ஒரு வந்து ஓஸ் கொடுத்துக்கிறாங்க. இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் ராடு, நல்ல தண்ணி பிச்சுன்னு அடிக்கிற ஸ்ட்ரெயிட் ராடு கொடுத்துக்கிறாங்க. இதில் டேப் கனெக்ஷன் ஓஸ் கொடுத்துக்கிறாங்க. ஃபுட்பால் ஒன்று டேப்லேயே மாட்டுற மாதிரி அது ஒரு ஸ்ப்ரிண்ட்லர் நல்லா கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரியும் ஒரு கென்னு கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு வந்து இதில் வந்து பாருங்கள், இது வந்து செக்ஷன் ஓஸு, இதுதாங்க மோட்ரு. இப்போ இந்த மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணலாம், எப்படி செட்டிங் பண்ணி எப்படி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம், அதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டர் ஒயர் கொடுத்துக்கிறாங்க. இந்த செக்ஷன் ஓஸும் வந்து ஒரு 3 மீட்டர் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பால் வந்து கீழே மாட்டிடுறோங்க. இதில் வந்து கனெக்டர் அது செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மோட்டருக்கு வந்து நம்ம வந்து இது செட் பண்ணிடணுங்க. இது வந்து செக்ஷனுக்கு வருது. கீழ் பகுதி ஃபுட்பால் மட்டும் இப்போ வந்து கனெக்டர் வந்து இந்த ஃபஸ்ட் இதில் மாட்டிட்டு நம்ம வந்து மோட்டரில் செட்டிங் பண்ணிடணும். அதுதாங்க லாக் சிஸ்டம் மாதிரி தான், நம்ம கேஸுக்கெல்லாம் போடுவோம்ல அதே மாதிரி தாங்க அது மெத்தடு. அது மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் தான். பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து டெலிவரி பண்ணுற ஓஸுங்க, ப்ரெஷர் ஓஸு. இதில் வந்து ஒரு பகுதி வந்து இது மாதிரி லாக் பண்ணி மாட்டிடணும். இன்னொரு பகுதியில் வந்து நம்ம வந்து கென்னை செட் பண்ணிவிட்டு அதில் இந்த ராடு வச்சு நம்ம அதுவும் செட் பண்ணிடணுங்க. சும்மா கை டைட் வச்சாலே போதும். இது டைரெக்டாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ராடு வேணும்னா இந்த ராடு வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து நாங்கள் வந்து இது கனெக்ஷன் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ட்ரம் எல்லாம் ஹைட்டை தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து பக்கெட்டில் வந்து இந்த ஓஸ் போட்டுருந்தோம், செக்ஷன் ஓஸை. செட் பண்ணிட்டேன். நல்லா
நல்லா ஃபோர்ஸாக வருது. இதில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம்னா நல்லா ஃபோர்ஸ் வரும். வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒரு படத்தையாக வரும். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் விசிறின்னு வருங்க, நல்லா விசிறியாக வரும். தெளிக்கிற டைப்பும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், நாங்கள் வந்து எங்கள் ஒர்க்குக்கு இந்த மாதிரி வந்து வாட்டர் ப்ரூஃப் ஒர்க்கு இருந்துச்சு. இந்த மாதிரி ஓடெல்லாம் பாஸ் இருக்கும். அந்த பாஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக மெயினாக வாங்கியிருந்தோம். நான் டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாஸை வந்து பாருங்கள், அதுக்காக அந்த பாஸே வந்து எடுத்துச்சு. அதுக்காக எங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.